சுப்ஹானல்லாஹ். துஆக்களுக்கு அல்லாஹ் தஆலா அளிக்கின்ற பதில் நாங்க நினைச்சு கொண்டு ஒரு விஷயத்தை நினைச்சு கொண்டு துஆ செய்வோம். அல்லாஹ் துஆக்கு அளிக்கிற பதில் இருக்கிற சகோதரர்களே, நாங்க எதிர்பார்த்ததை விட மிக பெருமதி மிக்கதாக இருக்கும். ஃபிர்அவுன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள துரத்தி கொண்டு போற நேரம் சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடலுக்கு முன்னால நிக்கிறாங்க. பின்னால ஃபிர்அவுனுடைய படை. இன்னைக்கு நாங்க துஆ செய்யற நேரம் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நாங்க எதை கேட்கிறோமோ அது நடக்கிறதுக்கான சூழல் இருக்கா அப்படின்னு தான் யோசிக்கிறோம். பெண் பிள்ளைகளை அதிகமாக பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய கவலைகளை பற்றி இருக்கும். பொருளாதாரம் இல்ல, நிறைய பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. எப்படி இதை கரை சேர்க்கிறது? இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைகளில் அது ஒன்று. நிறைய கடனோடு இருக்கிறவர்கள் இதை எப்படி தீர்க்கிறது? இது ஒரு பிரச்சனை. பொருளாதார நெருக்கடியோடு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை. குடும்ப பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை. இந்த உலகத்தில் இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு வந்து விட்டால் சகோதரர்களே, முதலாவதாக நாங்க செய்ய வேண்டிய முயற்சி துஆ தான். துஆவை செய்யுங்க, முயற்சியும் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களோட பிரச்சனைக்காக நாங்க செய்யற முயற்சி தான் துஆவும். அல்லாஹ்ட்ட நாங்க துஆ செய்யறது எங்களுடைய முயற்சியின் முதலாவதாக இருக்க வேண்டும். அது கடைசியில வாரம் இல்ல. பாருங்க, முன்னால கடல், பின்னால ஃபிர்அவுன். ஏதாவது சாத்தியம் இருக்கா உலகத்துல? பின்னால ஃபிர்அவுன் துரத்தி கொண்டு வாரான், முன்னால கடல். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு, எப்படி தீர்க்கிறது என்று குழம்பி போனவர்களுக்கு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அது வார்த்தையோடு மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்று கிடையாது. ஆழமான ஈமானை சார்ந்ததாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தை இருந்தது. கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, நல்ல மாட்டிக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? கல்ல அப்படி சொல்லாதீங்க. இன்ன மஅய ரப்பி, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், சயஹ்தீன், எனக்கு வழிகாட்டுவான். அன்புக்குரியவர்களே, அந்த கடலுக்கு முன்னால நின்று கொண்டு என்ன ரப்ப எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னாங்களே, அந்த வழி என்ன? கடல் பிளந்துதான் எனக்கு பாதை வர போகிறது என்று மூசா நபிக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் வழிகாட்டுவான். எப்படி வழிகாட்டுவான்? அவன் அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் சக்தி உள்ளவன். 50 லட்சம் கடன் இருக்கி, கோடிக்கணக்கில் கடன் இருக்கி, எப்படி தீர்க்கிறது? அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். நீ வசதி இல்லாதவன் இருக்கலாம், உன்னை சுத்தி இருக்கிறவங்க உனக்கு தரையிலான்னு சொல்லலாம். அல்லாஹ் யார்? நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்கிறான். நீ கேட்கிற போது உனக்கு மிக க்ளோஸா நான் இருக்கிறேன் என்று சொல்கிறான். நீ கேட்டால் நான் பதிலளிப்பேன் என்று அல் குர்ஆனில் வாக்களிக்கிறான். அப்ப இந்த குர்ஆன் வசனத்தில் எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சகோதரர்களே? அதுக்கு பதில் கிடைக்கும்.